ஓம் நம சிவாய, சம்போ மகாதேவா. இப்போ நம்ம வந்திருக்கிற கோவிலோட பேர் என்ன தெரியுமா? நிஷ்கலங்கேஸ்வரர் கோவில். இந்த சிவன் கோவில் இந்தியாவிலேயே மிக மிக அரிதான கோவில்களில் ஒன்று. இந்த நிஷ்கலங்கேஸ்வரர் சிவன் கோவில் எங்க இருக்கு தெரியுமா? குஜராத் மாநிலத்துல பாவ்நகர் மாவட்டத்துல கோலியா கடற்கரையில் அமைந்திருக்கிறது தான் இந்த சிவன் கோவில். இந்த கோவிலையெல்லாம் சும்மா போய் தரிசிக்க முடியாதுங்க. ஏன்னா இந்த கோவில் கடல்ல இருக்கு. கடல் வற்றும் போதுதான் நாம போய் தரிசனம் பண்ண முடியும். அரபிக்கடல்ல இந்த கோவில் இருக்குதுங்க. இந்த கோவிலை வழிபடுறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. அது என்ன நேரம் அப்படின்னா, மத்தியானம் 2 மணிலிருந்து சாயந்தரம், அதாவது இரவு 8 மணி வரை இந்த கடல் தண்ணி அப்படியே உள்வாங்குது. என்ன ஒரு அதிசயம்! ஏன்னா அதுக்கப்புறம் கடல் தண்ணி வந்து அப்படியே இந்த ஆலயத்தை மூடிடுதுங்க. ரொம்ப அதிசயமா இருக்கு. இது பல காலமா இப்படியே தொடர்ந்து இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இந்த கோவில்ல வந்து தண்ணி விலகின உடனே கரெக்டா போற பாதை அப்படியே அழகா தெரியுது. பௌர்ணமி அன்னைக்கு இந்த அலையோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்குமா. வெறும் 6 மணி நேரம் மட்டும்தான் அந்த ஆலயத்தை நம்ம தரிசிக்க முடியும். அதோ அங்க கடலுக்கு நடுவுல 2 கொடியோட மேல் பகுதி மட்டும் தெரியுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல பஞ்ச பாண்டவர்கள் வணங்கி வழிபட்ட பஞ்சபூத சிவலிங்கங்கள் இருக்குதுங்க. கடல் உள்வாங்கி வழி தெரியும் போதுதான் நாம அங்க அந்த பஞ்சபூத சிவலிங்கத்தை வணங்க முடியும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பாத்தீங்களா, நிறைய சிவாலயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இதுவரைக்கும் நம்ம யாரும் பார்க்காத ஒரு அதிசய சிவன் கோயிலை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லவா? ஆமா ஆமா. அது என்ன தெரியுங்களா? குஜராத் மாகாணத்துல ஒரு 4-5 ஏர்போர்ட் இருக்கு. ஸோ அதுல வந்து நாங்க அகமதாபாத் ஏர்போர்ட்ல இறங்கி அங்கிருந்து 193 கிலோமீட்டர் கார்லயே வந்தோம். நாங்க நேரா இங்க வந்து நின்றுட்டோம். ஆனா இங்க ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, நாங்க இப்படியே நிக்கிறோம். குமரேசா, எங்களை சுத்தி வாங்க அப்படியே. நீ பாத்தீங்களா அது வரைக்கும் தண்ணி நிற்கும். ஆனா கரெக்டா 2 மணிக்கு இந்த தண்ணி அப்படியே விலகி வாங்குது. அங்க சிவன் கோவில் இருக்கு. அங்க வந்து பஞ்சலிங்கம். சிவன் கோயில் பாக்குறதுக்கு அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம். 2வது இந்த இடத்துக்கு வரும் பொழுது நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறே இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு கேதார்நாத் வரலாறு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய பஞ்ச பாண்டவர்களுடைய கதைகளை சொல்லியிருக்கேன். ஸோ அதுல ஒன்றுதான் இது. இந்த பஞ்ச பாண்டவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு முறை பரம்பரை மகாபாரதம் போருக்கு அப்புறம் நாங்க நிறைய பாவம் பண்ணிட்டோம், எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப மன வருஷத்துல இருந்தாங்க, மன வருத்தத்துல இருந்தாங்க. அப்போ நாராயணன் தோன்றி எங்களுடைய பாவங்களை போக்குறதுக்கு நாங்க என்ன பண்றதுன்னா, அப்ப கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றாரு, நானும் உங்களோட சேர்ந்து தானே போர் பண்ணினேன், அப்ப நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனா நீங்க மகாதேவரை வணங்கினால் உங்களுடைய பாவங்கள் கழியும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு சொல்றாரு. சரி, நாங்க எப்படிதான் போய் பார்த்தீங்களா, நீங்க எப்படிதான் போய் பாவத்தை கழுவுறது, நாங்க எப்படி சிவபெருமானை கண்டுபிடிக்கிறது, அவர் எங்க இருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்க பஞ்சபாண்டவர்கள் மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்கிறாங்க. அப்ப மகாவிஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கருப்பு பசுமாடும் ஒரு கருப்பு கொடியையும் பஞ்சபாண்டவர்கள் கையில கொடுத்துட்டு, இதை நீங்க கொண்டு போயிட்டே இருங்க, எந்த இடத்துல இது வெள்ளை நிறத்துல மாறுதோ அங்க சிவபெருமான் உங்களுக்கு காட்சி கொடுப்பார். ஸோ அவரை பார்த்து உங்க பாவங்களை நீங்க போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த கருப்பு பசுமாடு கருப்பு கொடியையும் கொடுத்து அனுப்புறாங்க. அவங்களும் சுத்தி 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 பல இடங்களுக்கு போறாங்க. அப்படி போக
போகும்போது இந்த இடம் இந்த இடம் வருகிறது. இந்த இடத்துல கடலா இருக்கு, என்ன பண்றது அப்படின்போது இந்த இடத்துல வந்த உடனே கரெக்டா பசுமாடும் கொடியும் வந்து வெள்ளை கலர்ல மாறிடுச்சு. ஆஹா, இன்னைக்கு சிவன் நம்ம கையில மாட்டிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த பஞ்ச பாண்டவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சிவனுக்காக காத்திருந்து அங்கேயே லிங்கத்தை உருவாக்கி ஒரு ஆலயத்தை உருவாக்கி வழிபட தொடங்குறாங்க. அப்போ சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்கள் செய்த பாவங்களையும் களைந்து அவர்களுக்கு பாவ நிவாரணம் செய்ததாக ஐதீகம். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இங்க எப்படின்னா பெரிய அதிசயம் தான். இது காலகாலமா இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. 2 மணிக்கு கடல் தண்ணி வத்த ஆரம்பிக்கும். திரும்ப 8 மணி வரைக்கும் இது அங்கேயே நிற்கும். அதுக்கப்புறம் பழைய இடத்துக்கு வந்துடும். அப்ப யாரும் வர முடியாது. மீண்டும் அடுத்த நாள் இப்படி தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல காலங்களாக இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இங்க வரும் பொழுது வயசானவங்களுக்கு நடக்க முடியல அப்படின்னா டோனியில போகலாம். இங்க அப்புறம் வசதி இல்லாதவங்களும் பஸ்ல வந்து இறங்கி அங்கிருந்து வந்து ஷேர் ஆட்டோல கொஞ்சம் பேர் வர்றாங்க. நாங்க ஏர்போர்ட்ல இறங்கி அப்படியே கார்ல வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து இப்போ இந்த இடத்தினுடைய ஒரு கதை இன்னும் இருக்கு, சொல்றேன் வாங்க அங்க போறோம். இந்த மகாதேவருடைய பேரும் வந்து நிஷ்கலங்க் மகாதேவர், அதாவது பரிசுத்தமான, என்ன, தூய்மையான எப்படி வேணா எடுத்துக்கலாம். இந்த மகாதேவருடைய பேர் வந்து நிஷ்கலங்க் மகாதேவ். அவரைதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 5 சிவலிங்கமா இருக்காரு, நம்மளுக்காக காத்துட்டு இருக்காரு. வாங்க போய் சிவனை பார்ப்போம். சிவலிங்கம் எப்படின்னா பஞ்ச பாண்டவர்கள் ஆளுக்கு ஒண்ணு லிங்கத்தை உருவாக்கி வழிபட்டதாக ஐதீகம். அந்த லிங்கத்து மூலியமாவும் அந்த 5 பாண்டவர்களுக்கு வந்து வந்து பாருங்க எப்படி தண்ணி பாருங்க. இதெல்லாம் கடல் வந்து இப்ப உள் வாங்கி இருக்கு. கடல் உள்வாங்கி நாங்க வந்து இது வழியா போய்கிட்டு இருக்கோம். பாருங்களேன், தெரியுதா? ஸோ இந்த இடத்துக்கு நம்ம நிறைய பேருக்கு இந்த ஆலயம் தெரியாது. ஸோ நம்ம தமிழ் மக்களுக்கு, ஏன்னா நாங்கள் வந்து போடுற இந்த ஆலயங்களை பற்றி எல்லாம் நிறைய தமிழ் மக்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களும் இந்த மாதிரி இடங்களுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வரணும். நீங்கள் இப்படி ஒரு அதிசயம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அதிசய சிவலிங்கம், அதிசய ஆலயம் இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா பார்க்க விடக்கூடாது இல்லையா? ஆமா ஆமா, கண்டிப்பா. குஜராத்ல இருக்க சோம்நாத் டெம்பிளுக்கு நம்ம இப்ப போறோம். சோம்நாத் ஜோதிலிங்கத்துக்கு போற வழியில தான் இந்த கோவிலை பத்தி நம்ம கேள்விப்பட்டுட்டு சரி இந்த சிவனையும் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப வந்திருக்கோம். குஜராத்ல 4-5 ஏர்போர்ட் இருக்குங்க. ஸோ வந்து நம்ம வேற சோமேஸ்வருக்கு அந்த என்ன அந்த ஏர்போர்ட் டியூன்னு சொல்லிட்டு ஒரு ஏர்போர்ட் இருக்கு. பட் நம்ம வந்தது வந்து அகமதாபாத் ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கினோம். ஏன்னா அப்பதான் இது வந்து பக்கத்துல 193 கிலோமீட்டர் கார்ல நாங்க வந்துட்டோம். இப்போ நீங்க இங்க இருந்து நேரா அங்க போகணும்னா கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் மேல ஆகும் இல்லையா? 450 கிலோமீட்டர். 450 கிலோமீட்டர். அதனால ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வந்துட்டு அப்புறம் இங்க இருந்து அப்படியே போயிடலாம் நம்ம. கடல் உள்ள உடனே உள்ள இருக்கிற மீனெல்லாம் எப்படி எங்களுக்கு ரொம்ப ஆழம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்க முன்னாடி பைரவர் பாருங்க எவ்வளவு ஆழத்தை காமிச்சு போறாங்க பாருங்க. அதான் இதெல்லாம் தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கடல் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கிட்டு இருக்கு. இங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து விசேஷ தண்ணிக்கு அந்த கொடியை வந்து மாத்தி விடுவாங்க இந்த கோவில்ல. இதுதான் ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த தண்ணி குறையும். 8 மணி ஆகும்போது மறுபடியும் பழையபடிக்கு தண்ணி நிறைஞ்சிரும். ஸோ இப்போ இறங்கிக்கிட்டே இருக்கு. நாங்க அந்த பாதியிலேயே அப்படி இறங்கி வந்துகிட்டே இருக்கோம். பாருங்க பாருங்க
இப்ப நம்ம கோவில் கிட்ட வந்துட்டோம். ஆமா இந்த இடத்துல கூட கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கு. ஆமா நான் நினைக்கிறேன்க்கா, நம்ம பார்த்த சிவாலயங்கள்ல இந்த சிவாலயத்துக்கு தான் சுவர் இல்ல, கூரை இல்ல, திறந்த வெளியா இருக்காரு இல்லையா? அந்த பஞ்ச சிவலிங்கமும் திறந்த வெளியில அமைஞ்சிருக்காரு. ஆமா, திறந்த வெளி ஆலயம் இது. பாஞ்ச் கேதார்நாத் பண்ணோம் இல்லையா, அது வந்து பஞ்சபூதங்களும் ஒவ்வொரு தனித்தனி இடத்துல இருந்தது. ஆனா இந்த கோயிலோட சிறப்பு பாத்தீங்கன்னா, அந்த பஞ்சபூதங்களும் இங்க ஒருமித்த சிவனாக இருக்காரு. பாருங்க, பஞ்சபூதமும் ஒரே இடத்துல இருக்காங்க. அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மணலெல்லாம் தாண்டியாச்சு. இப்ப கீழே ஒரே கல்லா இருக்கு, கூழாங்கல்லுன்னு நினைக்கிறேன். சாமி கிட்ட வந்துட்டோம், கரை ஏற போறோம். இது வந்து ஒரு சதுரங்க வடிவுல வந்து ஒரு மேடை மாதிரி இருக்கு இந்த இடம். வாங்க நம்ம பஞ்சபூதத்துல இருக்க சிவலிங்கத்தை பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயம் சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த ஆலயத்துக்கு நிஷ்கலங்கேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்தது. தர்மர் வணங்கிய சிவலிங்கம். பீமன், நகுலன், இவர் வந்து சகாதேவன், இது வந்து அர்ஜுனன். ஓம் நம சிவாய. கடலுக்கு நடுவுல இருக்கிற அதிசயமான கோவில் சிவன் கோவில் எங்க இருக்கு அப்படின்னா, குஜராத் மாநிலத்துல, அதாவது காம்பட் வளைகுடால கிட்டத்தட்ட கடற்கரையில இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் இது. அங்கிருந்து இங்க நடந்து வரணும், அவ்வளவுதான். அந்த தண்ணி வந்து கரெக்டா 2 மணிக்கு வத்த ஆரம்பிக்குது. திருப்பி 8 மணிக்கு வந்து ஃபுல்லா இந்த இடம் எல்லாம் வர முடியாது. நாங்களும் இப்ப ஜோதிர்லிங்கம் எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு. உங்க சேனல் பார்த்து தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம். இதுதாங்க எங்களுக்கு ஒரு உத்வேகம். நீங்க நாங்க நினைச்சுப்போம், எங்க இருந்து எந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்திருக்கீங்க. உண்மையுமே எங்களுக்கு அது ரொம்ப பெரிய ப்ரௌடாவும் இருக்குது. தேங்க்யூ.